ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12, 11, 12 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க. அதை நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமை இந்த இடத்துல வெளிப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வானத்தின் ஏணியும் வானத்தின் பலகணியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். நம்ம வாசித்த பகுதியில 12வது வசனத்துல யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார். யாக்கோபினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம அதற்கு முந்தின அதிகாரங்களில் முந்தின பகுதியில் வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து ஓடுகிறான். ஜீவன் தப்ப ஓடுகிறான். ஓடி ஒரு இடத்துல வந்து படுக்கிறான். இத்தனை நாட்களும் யாக்கோபை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 25வது அதிகாரம் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. 25வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க வாசிக்கிறப்போ வேதம் சொல்லுகிறது. 25வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஏசா வேட்டையில் வல்லவனும் வாசிங்க. யாக்கோபு கூடாரவாசியாயிருந்தான். அவன் வீட்டுல தங்குறவன். வனம் அவனுக்கு பழக்கம் இல்லாதவன். அவன் கூடாரவாசியா இருந்தான். இப்போ அண்ணனுக்கு பயந்து ஜீவன் தப்புறதுக்காக ஓடி போறான். ராத்திரி ஆயிருச்சு. வேதம் சொல்லுகிறது சூரியன் அஸ்தமித்தது. அவன் வாழ்க்கையில நிறைய நம்பிக்கைகள் அஸ்தமித்தவனாய் அவன் ஒரு கல்ல தலைக்கீழ வச்சுட்டு ராத்திரி படுத்து தூங்குகிறான். அல்லேலூயா. எல்லாம் இழந்தவனா. தாய் இல்லை, தந்தை இல்லை. எப்போதும் அந்த குளிரில் படுத்து தூங்குறப்போ போர்த்து விடுகிற யாருமே இல்லை. ஒரு அனாதை போல ஆசீர்வாதம் மட்டும்தான் அவனுடைய தலையில இருக்கிறது. ஒரே ஒரு நம்பிக்கை, அவனுடைய தகப்பனார் அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஒரே ஒரு காரியத்தை தவிர வேற எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவன் அப்படியே படுத்து தலைக்கு கல்லை வச்சு படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், யாக்கோபுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. தலையணை இல்லாம தூங்க முடியாத யாக்கோபு ஒரு கல்லை தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்குறான். தூங்குகிறப்போ அவர் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அவன் அந்த ஏணியை பார்க்கிறான். அந்த ஏணியினுடைய நுனி பரலோகத்தை எட்டி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்.
வேதம் சொல்லுகிற அந்த நுனிக்கு மேல அவன் பார்க்கிறப்போ அங்கே கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். அவன் தூங்குறான். அவன் நினைக்கிறான், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அஸ்தமிச்சு போயிருச்சு, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, என்னை அரவணைக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்போ அவன் ஒரு காரியத்தை பார்க்கிறான். தன்னுடைய வாழ்க்கைக்காய் திட்டங்களை செயல்படுத்த, திட்டங்களை செய்து முடிக்க, தேவனுடைய திட்டங்களை இந்த பூமியிலே நிறைவேற்ற தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி கிரியை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளையில எல்லாவற்றையும் இழந்து நம்ம எல்லாம் முடிஞ்சதுன்னு படுத்து சோர்ந்து போய், யாக்கோபு சோர்வுற்றவனாய் தூக்கத்தின் களைப்பில் இருக்கிற அவன் ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறான். தனக்காக கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி வர்றதை பார்த்தான். ஓ, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி தேவ தூதர்கள் இறங்கி வருகிறத அவன் பார்த்தான். ஆமே, சில தூதர்கள் தேவனுடைய திட்டங்களை செய்து முடித்ததை ஆமே பரலோகத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்களா ஏறி போறத அவன் பார்த்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் நினைச்சான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். ஆனா அங்க அவன் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்து கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்த திட்டங்களை, ஆமே, தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படி ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தின் திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தம்முடைய தூதர்களை அனுப்பி நிறைவேற்றுவார். தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவன் காலையில விழிச்சு பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, 16, 17 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது அப்படின்னா, காலையில் அவன் எழும்புறான், ஒரு பெரிய தேவ பிரசன்னம் அந்த இடத்தை மூடி இருக்கிறது. அவனுக்கிட்ட அப்பா இல்லை, அம்மா இல்லை. காலையில் அவனை எழுப்பி விடுவதற்கு அவனுடைய தாய் அவன் பக்கத்தில் இல்லை. ஆனா அந்த இடம் முழுவதும் ஒரு பெரிய தேவ பிரசன்னம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு நினைச்சான் வீடு இல்லை, எனக்கு பக்கத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சப்போ அவனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அவன் தேவனுடைய பிரசன்னத்தை மிக நெருக்கமாக உணர்ந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த இடத்துக்கு ஒரு பேர் போடுறான், எல் பெத்தேல். பெத்தேல், பேத்துனா வீடு, எல்னா தேவனுடைய வீடு. அவனுக்கு தெரியல, அவன் கூடாரத்தை இழந்தது உண்மைதான், அவனுடைய தகப்பனுடைய கூடாரத்தை இழந்தது உண்மைதான். ஆனா அந்த ராத்திரியிலே தேவன் தம்முடைய கூடாரத்தை அவனுக்கு முன்பாக இறக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அவன் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் அவனோடு வாசம் பண்ணும்படி கூடாரம் போட்டு இறங்கி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த சம்பவத்தை பிற்காலத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51வது வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்தவங்க வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. நாத்தான்வேல் இயேசுவை பார்க்கிறதுக்காக வருகிறான். இயேசு கிறிஸ்து அவனுக்கிட்ட சொல்லுகிறார், நாத்தான்வேலே, நீ அத்திமரத்தின் அருகே இருக்கிற போதே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்றேன். அவனுக்கு தெரியும், அத்திமரத்துக்கு பக்கத்துல அவன் நின்னது யாருக்குமே தெரியாது, அவன் என்ன சிந்திச்சான்னு தெரியாது.
ஆனா ஆண்டவர் அவனை பார்த்த உடனே முதலா சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீ அத்திமரத்தின் கீழே நிக்கிற போதே நான் உன்னை கண்டேன். அவன் ஆச்சரியம், ஓ யாரும் பார்க்கலையே, யாரும் பார்க்காததே இந்த இயேசு அறிந்திருக்கிறாதே. அவன் உடனே சொல்லுகிறார், ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படி என்னெல்லாம் சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். விசுவாசிங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நம்ம நிறைய வேளையில நினைக்கிறோம், என்ன நான் சிந்திக்கிறது யாருக்கும் தெரியாது, நான் தனிமையில நிற்கிறது யாருக்கும் தெரியாது, நான் பேசுறது யாருக்கும் தெரியாது, நான் புலம்புகிறது யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துவர், அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க புலம்புறத ஆண்டவர் காண்கிறார். இப்பதான் இயேசு சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பா. என்ன காண்பா என்று சொல்லுகிறார்? வானம் திறந்திருக்கிறத காண்பீங்க. அல்லேலூயா. வானம் திறந்திருக்கும். இயேசு நாத்தானுவேல் கிட்ட சொல்றாரு, வானம் இது முதல் திறந்திருக்கும். இந்த வசனத்தை யோசிச்சப்போ, சிந்திச்சப்ப எனக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய ஜனம் வானத்தை பார்ப்பாங்க. ஆமே, பரலோக திட்டங்களை அவங்க பார்ப்பாங்க, பரலோகத்தின் செயல்பாடுகளை பார்ப்பாங்க. வானம் திறந்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, வானம் உங்களுக்காக திறந்திருக்கும். பரலோக திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நத்தான்வேலே வானம் உனக்காக திறந்திருக்கும். வானம் திறந்திருக்கும். வாசிங்க. தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து. இயேசு இங்க ஏணியை விட்டுட்டார். யாக்கோபு ஒரு ஏணியை பார்த்தான். பூமியிலிருந்து வானத்தின் நுனி வரைக்கும் இருக்கிற ஏணியை பார்த்தான். இங்க இயேசு ஏணிக்கு பதிலாக சொல்லுகிறார் மனுஷகுமாரன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மனுஷகுமாரன் தான் பரலோகத்துக்கு நம்மளை ஏறி போக பண்ணுகிற ஏணி. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திற்கு நேராக நம்மளை கொண்டு போகிற ஏணி அவர்தான். சத்ரு நம்மளை ஜப வாழ்க்கையில பின்னுக்கிழுப்பான், ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னுக்கிழுப்பான். நரகத்துக்கு கொண்டு போகணும், பாதாளத்துக்கு கொண்டு போகணும்னு பின்னுக்கிழுக்கிறப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய இயேசு நம்மை ஏறி போக பண்ணுகிறவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய திட்டங்களுக்கு நேராக ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவர். இந்த இயேசுவை நீங்க நம்பி இருந்தீங்கன்னு சொன்னா அவர் உங்களை ஏறி போக பண்ணுவார். ஆமே, தேவனுடைய திட்டங்களை உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண்பார். இயேசு இந்த வசனத்தை யோவான் 14வது அதிகாரத்தில் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய நான் செய்கிற காரியங்களை. வாசிங்க 12வது வசனத்தை வாசிங்க. நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானே செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா. அது இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் பிதாவினிடத்துக்கு ஏறி போகிறபடியினால். நீங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9
10, 8, 9, 10 வசனத்தை வாசிங்க. அவர் உன்னதத்திற்கு ஏறி உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று இயேசு உன்னதத்துக்கு ஏறினதுனால நடந்த ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல யாக்கோபுடைய தரிசனத்துல தூதர்கள் தான் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றினார்கள். இன்னைக்கு தூதர்கள் இல்ல, ஆண்டவர் சபையை கொண்டு திட்டங்களை நிறைவேற்றுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உன்னதத்திற்கு ஏறி வானத்தை திறந்து மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அது சந்தோஷம் இல்லை. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வேளையில சத்துரு நம்மளை சிறைப்படுத்த நினைக்கிறான். எல்லாவற்றையும் இழந்தவனாய் நம்மளை மாத்தணும்னு நினைக்கிறான். ஜெப வாழ்க்கையை இழக்க பண்ணுகிறான், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழக்க பண்ணுகிறான், பரலோக தரிசனங்களை இழக்க பண்ணுகிறான், தேவனுடைய திட்டங்களை விட்டு நம்மளை இழக்க பண்ணுகிற போது வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கு ஏறி இயேசு வரங்களை பெற்றுக்கொண்டு மனுஷர்களுக்கு அளித்தார். ஆமே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சுகமளிக்கு வரத்தை அளித்தார். ஆமே, பிசாசுகளை துரத்துகிற வரத்தை அளித்தார். தீர்க்க தரிசன வரத்தை அளித்தார். இந்த வரம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்து தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பரலோக வல்லமையை பெற்றுக்கொண்டு பிசாசுனுடைய திட்டங்களை அழிக்கும்படி கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். நான் தேவனிடத்துக்கு ஏறி போகிறபடியால். ஆமே, வேதம் சொல்லுகிறது, இயேசு ஏணியா மாறினபடியினாலே என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஓ, இந்த இயேசுவை விசுவாசிக்கிறபடியினாலே, இயேசுவை நான் சாய்ந்திருக்கிறபடியினாலே, ஆமே, பரலோகம் திறந்திருக்கிறபடியினாலே, ஆமே, அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். இந்த வசனத்தை சிந்திக்கிறப்ப எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி உண்டாயிருச்சு. ஏன் பரலோகம் திறக்கல? ஏன் வியாதியஸ்தர்கள் சுகம் அடையல? ஏன் ஜனங்கள் தரிசனம் பார்க்கல? வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன். சொல்லுங்க, என்னை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை சாய்ந்து கொள்ள போகிறேன். நீர் என்னை ஏற பண்ணுவீர். ஆமே, பரலோக தரிசனங்கள் உள்ளவர்களாய், பரலோக வல்லமை பெற்றவர்களாய் கர்த்தர் நம்மை ஏறி போக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் வானம் திறப்பதாக. ஆமே, பரலோக வரங்களை பெற்றுக் கொண்டவர்களாய், ஆமே, சபையை கர்த்தர். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. சில இடங்கள்ல நம்ம வாழ்க்கையில மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், குறைகள் இருக்கும், குற்றம் இருக்கும். ஆனா இயேசு எல்லாவற்றையும் நிரப்புவார். சொல்லுங்க, எல்லாவற்றையும் நிரப்புவார். என்னுடைய குறைவுகளை நிரப்புவார், என்னுடைய பலவீனங்களை நிரப்புவார், ஆமே, என்னுடைய அறியாமைகளை நிரப்புவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். யாக்கோபே, உன் ஆண்டவர் ஏறி போக பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீ ஏறி போகிறவன், நீ ஏணி வைத்து ஏறி போகிறவன். பரலோக ஏணி உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, உங்களுக்காக ஒரு ஏணி இன்னைக்கு பரலோகத்திலே, ஆமே, வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே, உங்களை ஏறி போக பண்ணும்படி, வாக்குத்தத்தங்களிலே ஏறி போக பண்ணும்படி, வாழ்க்கையின் உயர்வுகளிலே ஏறி போக பண்ணும்படி, பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏறி போக பண்ணும்படி இயேசு உங்களுக்காக ஏணியாக வெளிப்படுவார். சத்துரு எல்லாம் உங்க காலை பிடிச்சு
உங்க வாழ்க்கையில எப்படியாகலும் உங்களை குழியில தள்ளணும்னு யோசிப்பை போல சகோதரர்கள் குழியில தள்ளணும்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு ஏணியாக கர்த்தர் வெளிப்படுவார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஏறி போக பண்ணுவார். ஆமே, விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஏறி போக பண்ணுவார், கர்த்தர் என்னை ஏறி போக பண்ணுவார். இரண்டாவதாக வானத்தின் பலகணிகள். நம்ம மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. வானத்தின் பலகணி. நீங்க பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது வானத்தின் பலகணி. ஆங்கில வேதாகமம் ஃப்ளட் கேட்ஸ் அப்படின்னு அதை மொழிபெயர்த்திருக்கிறது. மதகுகள். ஒரு அணை இருக்குன்னு சொன்னா மலை முன்னாடி நம்ம ஊர்ல பேச்சுப்பாறை அணை இருக்கிறது. அந்த அணையில பாத்தீங்கன்னா மலையில பெய்ற தண்ணி எல்லாம் வந்து அப்படியே தேங்கி நிற்கும். அங்க ஒரு 3-4 ஷட்டர் வச்சிருப்பாங்க, அதுக்கு பேரு தான் மதகுகள். அந்த மதகுகளை வந்து தண்ணி இடிச்சுட்டே நிற்கும். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளை ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வாதங்கள் மதகுகளை வந்து இடிச்சுட்டே நிக்கிறதா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறப்பார். நம்ம சில காரியங்களை சிந்தித்து விட்டு இந்த பகுதிக்கு நேராக கடந்து வரலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 23-24 வசனங்களை யாராவது வாசிங்க. வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். வானத்தின் கதவுகளை திறந்து வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்த வசனம் 25. தூதர்களின் அப்பத்தை மனுஷர் சாப்பிட்டார். நீங்க தமிழ் பைபிள்ல தூதன் இருக்கிறது, மூல வாசைகளில பலவான்களின் அப்பம் என்று சொல்லுகிறது. நீங்க சங்கீதம் 103வது சங்கீதம் 103வது சங்கீதம் 20வது வசனத்தை யாராவது வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே. நல்லா கவனிங்க, தூதர்கள் என்கிற வார்த்தையினோடு ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறாங்க, பலத்த சௌரியவான்கள். அதுதான் இந்த பகுதியிலும் சொல்லப்படுகிற வார்த்தை, பலவான்களுடைய ஆகாரம். வானத்தின் கதவுகளை திறந்து ஆண்டவர் பலவான்களுடைய ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தாராம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 430 வருஷம். ஒரு அடிமை காலையில எழும்பினது முதல் சாயங்காலம் வரைக்கும் அவன் வேலை பார்த்து கொண்டே இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எஜமான் சொல்றத கேட்டு செய்கிறது. நீங்க அந்த சரித்திரங்களை வாசி பார்த்தீங்கன்னா 430 வருஷமும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரல, நாங்கள் விடுவிக்கப்படணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படின்னா அடிமை அடிமை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சம்பளம் கிடையாது, ஓய்வு கிடையாது. அதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிச்சேன், அதனால ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. ஓய்வு கிடையாது, ராத்திரி பகலா வேலை பார்க்கிறாங்க. இவங்க இருதயத்துல இருக்கிறதெல்லாம் அடிமைத்தனம். எஜமா என்ன சொல்லுகிறாரோ அதை எப்படியாவது செய்து முடிக்கணும். 430 வருஷம் அவங்க பழக்கப்பட்டது என்ன தெரியுமா? ஒரு அடிமையா வேலை செய்யறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ரத்தத்துல 430 வருஷமும் ஊறி போன ஒரு காரியம் அடிமையா இருக்கிறது, அடிமையா இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க அப்படிதான். நீங்க சரித்திரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே மட்டும் ஒரே ஒரு முறை எகிப்தியர்கள் ஒரு எபிரேயனை அடிக்கிறப்போ போய் சண்டை போடுறான். மற்ற மாதிரி அவங்க யாரும் சண்டை போடல, யாருமே நாங்க எங்க தேசத்துக்கு போகணும்னு சொல்லவே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. மோசே அனுப்பி ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணி 40 வருஷம் வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு பலவான்களுடைய ஆகாரத்தை கொடுத்தார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள், அவங்க நினைச்சதெல்லாம் நாங்க அடிமைகளா இருக்கிறோம், அடிமைகளா மரிப்போம். ஆனா அந்த 40 வருஷம் வனாந்தரத்துல ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, தூதர்களின் அப்பம்னு நம்ம தமிழ்ல வாசிக்கிறோம், பலவான்களுடைய அப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலவான்களுடைய அப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, என்னாகமம் 24வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிங்க. 8-9. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நல்லா கவனிங்க, அவங்க புறப்படல, தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். வாசிங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சத்ரு பார்க்கிறான். ஒரு காலத்துல அடிமையா இருந்தவங்க, ஆனா பலவான்களுடைய ஆகாரத்தை சாப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிலேயாம் சொல்லுகிறான், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. வனாந்தரத்திலே இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும், நம்முடைய அடிமைத்தனங்களை மாற்றும். ஆமே, சத்துரு நம்மளை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி பாவத்திலே அடிமைப்படுத்தி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இந்த பாவத்திலே ஆமே மரித்து என்னுடைய வாழ்க்கையை விட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்ச இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் பலவான்களுடைய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். உங்க கரங்கள்ல இருக்கிற பைபிளை தூக்கி வச்சுட்டு சொல்லுங்க, இது பலவான்களுடைய ஆகாரம். அல்லேலூயா. இந்த ஆகாரத்தை நீங்க சாப்பிட்டா சத்துருவங்களை அடிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, 8-9 வாசிங்க. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து
தங்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும். நல்லா கவனிங்க, சபிக்க வர்றவன் பார்க்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறப்ப அவனுக்கு தெரிகிறது இது சிங்கம், துஷ்ட சிங்கம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த பலவான்களுடைய ஆகாரத்தை நீங்க சாப்பிடுவீங்கன்னா சத்துருடைய பார்வைக்கு ஆண்டவர் உங்களை சிங்கமா மாத்துவார், துஷ்ட சிங்கமா மாத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. உன்னை சத்துருக்கள் முறியடிக்க முடியாத ஆமே சிங்கமாய் மாற்றுவார். சத்துரு சிங்கம் போல வருவான், ஆனா ஆண்டவர் உங்களை சிங்கமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 400 வருஷம் சத்துரு அவங்களுக்கு வெள்ளரிக்காயும் கும்மட்டிக்காயும் கொடுத்து அவங்களை பலவீனப்படுத்தி வச்சிருந்தான். அல்லேலூயா. அவங்களை பலவீனப்படுத்தி வச்சிருந்தான். ஆனா ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 வருஷம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி 40 வருஷம் அவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது பலவானுடைய வானத்தின் கதவுகளை திறந்து பலவான்களுடைய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் அவங்களை பலவான்களாய் மாற்றினார், பராக்கிரமசாலிகளாய் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதம் உங்களை பராக்கிரமசாலிகளாய் மாற்றும், உங்களை பராக்கிரமசாலிகளாய் மாற்றும். உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போ. உங்க சத்துருக்கள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், இவர்கள் சிங்கம், துஷ்ட சிங்கம். ஒரு காலத்துல பலவீனர்கள் அவங்களால யாரையும் எதிர்த்து நிற்க முடியாது. எஜமான்களை எதிர்த்து பேச அவங்களால முடியாது. ஆனா அந்த ஜனங்களை வானத்தின் கதவுகளை திறந்து ஏதன் சொல்லுகிறது, அந்த ஆகாரம் அவர்களை பலவான்களாய் மாற்றினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஆகாரம், இந்த பரலோக ஆகாரத்தை நீங்க சாப்பிட ஆரம்பிப்பீங்கன்னா, இந்த பரலோக ஆகாரத்தை சாப்பிட ஆரம்பிப்பீங்கன்னா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியல, காலையில போறப்ப மன்னா பொழிஞ்சிருக்கும், அதை கொண்டு போய் இடிச்சு அரைச்சு அப்பம் சுட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க. நான் இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேலுங்கிற அந்த ஒரு சின்ன கூட்டம், அவங்க மூதாதையர்கள் தான் வானத்திலிருந்து வந்த அப்பத்தை சாப்பிட்டவங்க. இன்னைக்கும் அவங்க விசேஷித்தவர்கள் தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மாற்றுவார், ஆண்டவர் நம்மை பலவான்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய, சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் வானம் திறந்திருக்கும். பரலோக ஆகாரத்தால் ஆண்டவர் உங்களை போஷிப்பார், பரலோக ஆகாரத்தால் ஆண்டவர் உங்களை போஷிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவங்களை பலவான்களாய் மாற்றினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலவான்களாய் மாற்றினார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரீகா பாதோ ரீபா கோதுரு சரபா
ஓ ரீகாதாரா கடபா. ஓ எல்லா அடிமைத்தனங்களும், எல்லா அடிமைத்தன நுகங்களும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாதபடி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பலவீனங்களையும், எல்லா பலவீனங்களையும் முறியடிக்கிற அபிஷேகம் சகல நுகத்தடிகளையும் முறிக்கும். அபிஷேகம் சகல நுகத்தடிகளை முறிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பட்டணங்களிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன், வானத்தின் மதகுகளை திறப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின் மதகுகளை நான் என்ன செய்வேன்? திறப்பேன். நீங்க அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் சில வேளை அணையை திறந்து விடுவாங்க. எங்க ஊர்ல இந்த பேச்சுப்பாறை அணையை திறந்து விட்டாச்சுன்னு சொன்னா ஆற்றுல முழுசும் தண்ணி வரும். அதுலயும் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ஒரு சைடு பெய்துட்டு இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுக்கு கரையை கடந்து வயல்கள் எல்லாம் நிரம்பி பாயும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மதகுகளை திறந்தார் என்றால் இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் என்றால் வானத்தின் மதகுகள் பார்த்து இருக்கீங்களா? அது கொஞ்சம் சொட்டி சொட்டா பாரு. அது மழை கூட ஆண்டவர் மழைக்கு கூட ஒப்பிடலை. மழை கூட கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சு பெருவெள்ளமா மாறும், சிறுதுள்ளி பெருவெள்ளமா மாறும். ஆனா வானத்தின் மதகுகள் அப்படி இல்லை. மதகு அப்படி கிடையாது. திறந்தாலே தண்ணி அவ்வளவு ஃபோர்ஸா பாயும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலா நான் அணைக்கு போனப்போ, முதலா அணைக்கு போறப்போ ஒரு சத்தம், பயங்கரமான சத்தம். அது பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த தண்ணி அவ்வளவு ஃபோர்ஸா பாய்கிறது. எங்கெல்லாமோ தேங்கி கிடக்கிற தண்ணி எல்லாம் முட்டி மோதிட்டு நிற்கிறது, அப்படியே பாய்கிறது, அவ்வளவு வேகமா பாய்கிறது. அதே பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், வானத்தின் பலகணிகளை திறந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மலையை போல அல்ல, ஒரு மலையை போல அல்ல, பை ஃபோர்ஸ் ஆண்டவர் திறந்தா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது துரிதமாயிருக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பலகணிகள் திறக்கப்படுவதாக, வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, என்னுடைய குடும்பத்திற்கு நேராக திறக்கப்படுவதாக. ஆமென். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில தடைகள் மாறுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இடங்கொள்ளாமற் போகும் மட்டும், இடங்கொள்ளாமற் போகும் மட்டும். அப்படின்னா அந்த தண்ணி வர்றத கொல்ற அளவுக்கு அந்த ஆறுக்கு கூட வலிமை இல்லை. யோசிச்சு பார்த்தேன் அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வரும் என்றால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறப்பாராக, வானத்தின் பலகணிகளை திறப்பாராக. எல்லாரும் எழும்பி நிற்போம், தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்போம். ஓ ஷாகரபா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வானம் திறக்கப்படணும் ஆண்டவரே. வானத்தின் ஏணிகள் வைக்கப்படணும்ப்பா. யாக்கோபு சோர்ந்து போனவனாய், சோர்ந்து தூங்கின ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்தா, நான் உன்னை ஏற பண்ணுவேன். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், எனக்காக வானத்தை திறந்துருப்பா, எங்க சபையில வானத்தை திறந்துருப்பா, இந்த இடத்துல வானம் திறந்திருக்கட்டும் டேடி. இந்த இடத்துல வரவங்க எல்லாம் வானம் திறந்திருக்கிறத பார்க்கட்டும்பா. பரலோக சத்தம் இந்த இடத்துல தொனிக்கட்டும் ஆண்டவரே. பரலோக சித்தம் இந்த இடத்துல தொனிக்கட்டும். கேளுங்க ஆண்டவரே, வானம் திறக்கட்டும்பா, எங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும்பா. ரபசரோ ஓ ஷரவ தராசதுரோ. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தரபா ஷகரபா தீரபா பாபா ஷகரபா தீரபா சந்தரபா கந்தர ஷகரபா தரபா ரகடபா தீரபா ரகடபா. புதிய கிருபைகள், புதிய அபிஷேகம், புதிய வல்லமைகள். ரீகாபா தேரபா ஷகரபா ஓ ஷகரபா தீரபா ரகடபா தரபா ஷகரபா தீரபாபா தரபா சந்தரபா ரகடபா தரபா ஓ ஷரபா தரபா. வானத்தின் ஏணிகள், வானத்தின் பலகணிகள் ஆண்டவரே எங்க கண்களை திறந்தருளுப்பா. ஆண்டவரே திறந்திருக்கட்டும். இந்த ஜனத்தை ஆசீர்வதிங்க, இந்த ஜனத்திற்கு நன்மை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் இந்த ராத்திரி வேளையிலே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. ஜனத்தை ஆசீர்வதிங்க, உமது ஜனத்திற்கு நன்மை செய்யுங்க, ஆசீர்வதித்து அனுப்பும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you. Praise the Lord.